நீங்க வெளிச்சத்துல வாழ பழகிக்கிட்ட மாதிரி நாங்க இருட்டுல வாழ பழகிக்கிட்டோம், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னும் பிரமிப்பா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்க தைரியமும் நம்பிக்கையும் நல்லா இருக்க உங்ககிட்ட கூட இருக்காது. எல்லாமே கடவுளோட கருணமா. எங்களுக்கு ஒரு குறையை கொடுத்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில மற்ற புலங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா பவரோட படிச்சுட்டாரு. அதான் எங்களுக்கு கை கொடுக்குது. சாரி, கண் கொடுத்துருக்கு. எறும்பு கொசு கூட ஒரு வாழ்க்கை இருக்கிறப்போ கண்ணு தெரியாத எங்களை மாரி ஆளுங்களுக்கு இருக்காதா என்ன? அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஓ, தமிழ்ல உனக்கு பிடிக்காத வார்த்தை அதுதானா? மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கிறீங்கன்னு தான் புரியல. இதுல புரியறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாரையும் போல கையால தான். கிண்டலா? எனக்கு கூட தான் கை இருக்கு. நான் வாட்சி பார்க்கறேன், எங்க கொடுங்க. உனக்கு வாசிக்க தெரியுமா? இவ்வளவு நாள் எனக்கு சொல்லவே இல்ல. உங்களை விட எப்படி பிரமாதமா வாசிக்கிறேன்னு பாருங்க. ஏன் நிறுத்தி விட்டாய் பூஜா? போங்க, எனக்கு வாசிக்கவே வரல. இல்லம்மா, ஒரு குழந்தையோட வாசிப்புல அபஸ்வரத்தை பார்க்க கூடாது, அழக மட்டும்தான் பார்க்கணும். நீ வாசிக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேண்டாம், போங்க. இந்தாங்க, நீங்களே வாசிங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி வாசி காட்டணும். கண்டிப்பா. பேக் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டா? அப்பா வீட்டுக்குமா. எப்படி, தனியா ஆட்டோ பிடிச்சு போயிடலான்னு இருக்கியா? இல்லம்மா, அப்பா அப்பா என்ன பிக்கப் பண்ணிக்க 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவன் வரப்போ வரட்டும்டி, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? என்ன தனியா விட்டுட்டு போகணும்னு ஏன் இப்படி துடிக்கிற? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்காக டாய்ஸ், கீபோர்ட், செஸ் கேம்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது புதுசா கேட்டா கூட நான் வாங்கி தரதுக்கு ரெடியா இருக்கேன். நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சு தரேன். ஆனா ஏன் கூட இருக்கணும்னு ஏன் உனக்கு தோண மாட்டேங்குதுன்னு தெரியல. அப்படி அவன் வீட்டுல என்ன இருக்குன்னு நீ இப்படி குதிச்சு குதிச்சு ஓடுற? அங்கதானே அப்பா இருக்காங்கம்மா. ஆனா அம்மா உன் கூட இருக்க மாட்டான்ல. வீக்லி 5 days உன் கூட தானம்மா இருக்கேன். அந்த 5 நாள்ல நீ ஸ்கூலுக்கு போயிடுவ, நான் வேலைக்கு போயிடுவேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு படுத்துக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கு. சனி ஞாயிறு தானே நீயும் நானும் நாள் முழுக்க ஒன்னா இருக்க முடியுது. அதுவும் இப்ப இல்லாம போச்சு. நான் வேலைக்கு போயிட்டா கூட ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ வீட்டுல இல்லாம தனியா இருக்க ரொம்ப கொடுமையா இருக்கு மாதவி. சாப்பாடு, தூக்கம் எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா நீயும் அப்பா வீட்டுக்கு வந்துடுமா. ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என் ஃபீலிங்ஸ உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது மாதவி. இவ்வளவு நேரம் உன் கூட பேசுனதே வேஸ்ட்டி. அம்மா, அப்பா வந்துட்டாரு. ஏய் நில்லடி. அவனை தவிர வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களா? காலிங் பெல் அடிச்சதுமே அவசர அவசரமா ஓடி போய் கதவு திறக்க பாக்குற. ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க நான் போய் பாக்குறேன். நீ முதல்ல உள்ள போ. யாருமா? அப்பா தானே? இல்ல, வேற யாரோ. நீ ரூம்லயே இரு. மாதவி, மாதவி. அப்பா குரல்
குரல் மாதிரி இருக்குமா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. அப்ப வேற யாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க? அது கடங்காரன் பாக்கி வாங்க வந்திருக்கான். நான் கூப்பிடுற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும், வெளியே வரக்கூடாது. புரிஞ்சுதா? உள்ள போ. ஓ, எதுக்குடா இங்க வந்த? ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களாடி? என் பொண்ணை கூட்டிட்டு போக தான் இங்க வந்திருக்கேன். நான் அவளை அனுப்பி வைக்கிறதா இல்ல. ஏய், பிரச்சனை பண்ணாம குழந்தைய அனுப்பி வைன்னு போன தடவை உங்ககிட்ட சொன்னலடி. நானும் அனுப்பி வைக்கலாம் தான் இருந்தேன். ஆனா நீ குழந்தைய நல்லபடியா பாத்துக்கலல. அவளோட ஹெல்த் கெடுத்து தானே அனுப்பி வச்ச. உன்னை நம்பி எப்படி நான் என் பொண்ணு அனுப்புறது? மாதவி ஆசைப்பட்டதுனால தான் அந்த ஹோட்டலுக்கு நான் கூட்டிட்டு போனேன். அங்க சாப்பிட்டா அவ உடம்புக்கு ஒத்துக்காம போகும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஒரு தடவை என்னையும் அறியாம தப்பு நடந்துச்சு. அதுக்காக அவளை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஆனா எனக்கு இது நியாயம்னு படுது ரிஷி. இந்த வாரம் நீ அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போவ, எதையாவது வாங்கி கொடுப்ப, அவளோட உடம்ப கெடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து இங்க விடுவ. அப்புறம் நான் அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலா அலையணும். இதெல்லாம் சரியா வராது. ஒவ்வொரு வாரமும் அவ என்னென்ன பிரச்சனையோட வருவான்னு என்னால பயந்து சாக முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவளை உன் கூட அனுப்பி வைக்கிறதா இல்ல. கோர்ட் உத்தரவு மீறி அப்படி சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏய், சும்மா கோர்ட் பேரை சொல்லி மிரட்டாத. பாப்பாவை அனுப்பி வைக்க மாட்டேங்கிறேன்னு என் பேர்ல எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்னடி பண்ணுவ? இந்த ஆளுக்கு 2 நாள் கூட குழந்தைய பாத்துக்க துப்பு இல்லைன்னு சொல்றேன். கண்டதையும் வாங்கி கொடுத்து அவ ஹெல்த் கெடுத்துட்டான்னு சொல்றேன். அதுக்கு ஆதரவா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் காமிக்கிறேன். தெரியாம நடந்த விஷயத்த இவ்வளவு பெருசா ஆக்குவேன்னு நானும் ஆர்கியூ பண்ணுவேன். இது ஒண்ணு தெரியாம நடக்கல. பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போகணும், அதை பார்த்து நான் அழணும்னு நீ வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு நான் சொல்லுவேன். இவன் கிட்ட இருந்தா என் பொண்ணுக்கு தான் ஆபத்து. கோபத்துல அவளை இவன் கொன்னாலும் கொன்னுடுவான்னு கதறி அழுவேன். அப்ப கோர்ட் என்ன முடிவு பண்ணுது நானும் பாக்குறேன். ஏய், இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறடி. என்ன பழி வாங்குறத நினைச்சு குழந்தை மனசு நோகடிக்காதடி. அவளை என் கூட ஒழுங்கா அனுப்பிச்சு வச்சிடு. முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அம்மா கதவை தரமா, அப்பா கூட 2 நாள் இருந்துட்டு வரமா, ப்ளீஸ்மா. ஏய், பாப்பா கெஞ்சிராடி. என்ன பார்க்காத ஏக்கத்துல அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவளுக்காவது கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ். பாப்பா சென்டிமெண்ட் காட்டி என் முடிவை மாத்திரலான்னு பாக்காத. அவளை என் கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு மொத்தமா சவால் விட்டல. நீ சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன். ஏய், கதவை தோரடி தயவு செஞ்சு. அம்மா கதவை தரமா, அப்பா பார்க்கணுமா. குழந்தை கெஞ்சுதுடி ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை தர. ப்ளீஸ்மா, அம்மா தரமா. அம்மா சொன்னா கேளு ப்ளீஸ். அம்மா கதவை தரமா, அம்மா ப்ளீஸ்மா, அம்மா தரமா. பேசாம இருடி. உன் அப்பாவை இதோட நீ மறந்துரு. அதான் உனக்கு நல்லது. அம்மா, அம்மா, அப்பா, அப்பா. மாதவி, அம்மா தயவு செஞ்சு கதவை தர ப்ளீஸ். என் குழந்தையை பார்க்கணும். அம்மா, அம்மா சொன்னா கேளு அம்மா ப்ளீஸ் கதவை தர. அம்மா கதவை தரமா, அப்பா பார்க்கணுமா. மாதவி, அப்பா, 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 ச்சே. அப்பா, 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 ஹாய் மாதுக்குட்டி, குட் மார்னிங். என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? குட் மார்னிங் கூட சொல்லாம டல்லா இருக்கீங்க. ஓஹோ, என் ஃப்ரெண்டை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஓம் க்ரீம் மாகாளி திரிசூலி துலே பகாவலி. என் டார்லிங் ஒரு சூப்பர் சாக்லேட் கொடு. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா?
என்ன சாக்லேட்டால கூட நீங்க சிரிக்கலன்னா சம்திங் ராங். என்னாச்சு என் குட்டிமாக்கு? அம்மாக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா? எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் அப்பா கூட இருக்கணும் தானே அங்கிள்? ஆமா, அது கோர்ட் உத்தரவாச்சே. அது அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாதாச்சே. ஆனா அம்மா அப்பா கூட நான் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கிள். ஏன்? அப்பா என்ன நல்லா பாத்துக்கலையா, அதனாலதான் எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சா. அன்னைக்கு அந்த ஹோட்டல் போகணும்னு நான் தான் கூட்டிட்டு போனேன். அப்பா மேல எந்த தப்புமே இல்லை. ஆனா அம்மா அப்பா மேல கோவப்படுறாங்க அங்கிள். அவங்க செய்யறது தப்பு தானே? தப்புதாம்மா. உன் மேல இருக்க பாசம்தான் அவங்கள அப்படி கோவப்பட வச்சிருக்கு. அம்மாக்கு என் மேல பாசமே இல்லையே அங்கிள். என்னையும் அப்பாவையும் பிரிக்க பாக்குறாங்க. அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நான் அப்படித்தான் பேசுவேன் அங்கிள். அவங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா அப்பா கிட்ட அனுப்பிச்சு விட்டுருப்பாங்கல்ல. உனக்கு உடம்பு முடியாம போனதால அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கம்மா. திரும்ப உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. அந்த பயத்துல தான் அப்படி பேசியிருக்காங்க. அதை தெளிய வைக்க வேண்டியது உன் அப்பாவோட கடமை. இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு உங்க அப்பா உங்க அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கலாமே. அப்பா எவ்வளவோ பேசினார் அங்கிள், ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாவம் அப்பா கோவமா போயிட்டாங்க. நானும் அப்பா பார்க்கணும்னு அழுதுட்டே இருந்தேன். அம்மா கிட்ட கெஞ்சினேன். ஆனா அம்மா அவங்கள மறந்துடுன்னு சொல்றாங்க. இனிமே நான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு திட்டுறாங்க. எனக்கு அழுகையா வந்துருச்சு. அழக்கூடாது குட்டிமா. அம்மாவுக்கு ஏதோ கோபம், இந்த வாரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்த வாரத்துக்குள்ள அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. உன்னை அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆஹா, அதுக்கு தான் இன்னும் 5 days இருக்கே அங்கிள். அது வரைக்கும் எங்க அப்பாவை பார்க்காம இருக்க முடியாதே. நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. அப்பா வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அம்மா கேட்பாங்க அங்கிள். இல்லம்மா, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்டாங்க. நான் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, என் கூடயும் சுத்தமா பேச மாட்டாங்க. அப்படின்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் குட்டிமா. நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லணும்மா. ஆனா உங்க அம்மா கிட்ட வந்து அப்பாவை பார்க்க போறோன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா எனக்கும் சேர்த்து அடி ஒழுகும்ல. அதுக்கு வேற மாதிரி தான் ஐடியா பண்ணணும். என்ன ஐடியா அங்கிள்? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. உனக்கு உங்க அப்பாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? அந்த ஆசை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா இந்த 2 நாள்ல உங்க அம்மா உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மண்டே உனக்கு லீவுன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, அன்னைக்கு ஏதாவது சாக்கு சொல்லி உன்னை நான் வெளியில கூட்டிட்டு போறேன். நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வர்றேன்னு சொல்லணும். சரி அங்கிள். ஆனா அம்மா உங்க கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும்? அவங்க சரின்னு சொல்ற அளவுக்கு நான் பேசுறேன். நீங்க அம்மாவோட சண்டை போடாம கோவப்படாம அமைதியா இருக்கணும். இந்த 2 நாளும் ஐயோ நம்ம பொண்ணு பாவம் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். மத்தத நான் பாத்துக்கிறேன், சரியா? ஓகே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். குட். இத்தனா என்ன சமைக்க போற? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பிடிக்குதோ சமை.
ஆமா, அந்த குழந்தை மாதவிய அவங்க அம்மா ரிஷி கிட்ட அனுப்பி வைக்கிறாளா இல்ல இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? இல்ல அத்தை, ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நானும் அவரும் அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். ஆனா எதுவுமே சரியாகலை. நாங்க சொந்த போனதுதான் மிச்சம். அந்த மாதவி பேச்சே கேட்காதவங்க உன் பேச்சையாமா கேட்க போறாங்க? சண்டை போடாம சமாதானமா போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வேணுமா? அதுவே அவங்ககிட்ட இல்லைங்கிறப்ப நம்ம என்னதான் புத்தி சொன்னாலும் அதுங்க மண்டையில ஏற போறது இல்ல. என்னம்மா, என்னாச்சு? என்னன்னு தெரியல அத்தை. காலையில எழுந்ததுல இருந்தே கொமட்டிக்கிட்டே இருக்கு. பாத்து 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 பாத்து. கீர்த்தனா, டிஃபன் எடுத்துட்டு வாமா. என்னம்மா ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கீர்த்தனா வாந்தி எடுத்துட்டாடா. ஏமா, அவ வாமிட் பண்றதுல உனக்கு என்னமா சந்தோஷம்? நீ ஒரு மக்கடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், ஒத்துக்காத சாப்பிட்டுருப்பா. இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னம்மா சம்மதம்? அது எப்ப வேணா நடக்கலாமே. டேய், என் புள்ள இவ்ளோ தத்தியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னாச்சு கீர்த்தனா? நேத்து சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காம போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏம்மா வாமிட் பண்ண? டேய், விஷயம் என்னன்னு நான் சொல்றேன்டா. கீர்த்தனா, கையை கொடுமா. ஏமா, நாளை எதுவும் தள்ளி போயிருக்கா? ஆமா அத்தை. ஐயோ, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. டேய், இன்னுமாடா புரியல? நீ ஒரு மடையட்டம். நீ அப்பாவாக போறடா. அம்மா, நிஜமாவா சொல்ற? ஆமாடா. கீர்த்தனா, நான் ஒருத்தி பக்கத்துல நிக்கிறேன்டா. டேய், பொண்டாட்டிய கொஞ்சத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பாக்கணும்டா. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீர்த்தனா. இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. Thank you very much கீர்த்தனா. டேய் கிறுக்கா, இதுக்கு போய் ஏன்டா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? முதல்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. நாமளே எதுவும் முடிவு பண்ண கூடாது. டாக்டர் பார்த்து தான் கன்ஃபார்மா சொல்லணும். என்ன? சரிம்மா. கீர்த்தனா, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருமா. இல்லங்க, பரவாயில்ல, போலாம். என்னடா? பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறமா. எடுத்துட்டு வா, போ. கீர்த்தனா, உனக்கு என்ன ஆசை? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தானே. எனக்கு ஆம்பளை குழந்தைதாம்மா வேணும். அம்மா, ஜீவா அண்ணா எனக்கு புள்ளியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. இல்லடா, மாதவி எனக்கு பேத்தியா பிறக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன்டா. அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும். ஆனா வேதனையை தவிர வேற எதையுமே நான் அவளுக்கு கொடுக்கலடா. அந்த பாவத்துக்கு என் பேத்தியை பார்த்துக்கிட்டே வாவது அந்த பரிகாரத்தை நான் தேடிக்கிறேன்டா. அத்தை, உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் அத்தை.